சுங்கத்திடம் காணப்படும் கொள்கலன்களை கொண்டுவரும் இடங்களை சோதனையிடும் பகுதியில் போதிய இடவசதி இல்லை என்பது தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. அத்தோடு அடிப்படை வசதிகளின் குறைபாடுகளினால் கொள்கலன்கள் தாமதிப்பதற்கான காரணங்களாகும் என்பதையும் சுட்டிக்காட்டினோம். கடந்த 6 மாதங்கள் வரை இந்த நெருக்கடி காணப்பட்டது. சுங்கத்தின் நிர்வாகிகளை பல்வேறு சந்தர்ப்பங்களில் சந்தித்து பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குமாறு சுட்டிக்காட்டியிருந்தோம். அதன்போதுதான் ஜனாதிபதி அவர்கள் அவதானம் செலுத்தியிருப்பதை அறிந்து கொண்டோம். ஜனாதிபதியின் செயலாளர் சுங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகளை அழைத்து இந்த பண்டிகை காலத்தில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஏனைய பொருட்கள் தாமதமின்றி வழங்குவதற்கான தேவையை வலியுறுத்தியிருந்தார். அதன்போது நிர்வாகம் இணங்கியிருப்பதையும் நாம் அறிந்து கொண்டோம். இதேவேளை தீர்வை வரி செலுத்தாது சட்டவிரோதமாக நாட்டுக்கு வெவ்வேறு பாகங்களாக கொண்டுவரப்பட்ட நவீன ரக மோட்டார் வாகனம் ஒன்றை சுங்க அதிகாரிகள் ஒரு கடவத்தையில் கைப்பற்றியுள்ளனர். அதனூடாக அரசாங்கத்தின் 20 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 2 மாதங்களில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட வாகன உதிரி பாகங்கள் 200 வரை கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த வாகன உதிரி பாகங்களை சோதனையிட்ட போது சுங்க பணிப்பாளர் நாயகம் சரத் நோனிஸ் உள்ளிட்ட அதிகாரிகள் இதன்போது இணைந்திருந்தனர்.